கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாதத்தண்டையிலே இந்த நாளின் காலை பகுதியில அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். கடந்த 11 மாதங்கள் தேவன் நமக்கு துணையாக, நமக்கு நேரிருந்த அநேக பல ஆபத்துகளிலிருந்து நம்மை விலக்கி மீட்டு தன்னுடைய காருண்ய கரத்தினால் நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில, கடைசி மாதத்திற்குள்ளாக நம்மை அழைத்து வந்து இந்த மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு ஏதுவாக நம்மை சத்துவப்படுத்துவதற்கு, அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நம்மை தேற்றுவதற்கு, வழிநடத்துவதற்கு இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நாம் தியானிக்கக்கூடிய இன்றைய நாளின் வாக்குத்தத்தத்திற்காக நம்மை ஒப்பு கொடுத்து ஜபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவரீர் தம்முடைய பாதத்தண்டையில் நாங்கள் அமர்ந்து தியானிக்க இருக்கக்கூடிய உடைய வாக்குத்தத்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கடந்து செல்வதற்கு ஏதுவாக எங்களை நீர் சத்துவப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். ஆகாப்பினுடைய அரண்மனைக்கு நேர இருக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவத்தை குறித்து அவனிடத்தில் சொல்லுவதற்காக தேவன் எலியாவை அவனுடைய சமூகத்திற்கு அனுப்புகிறார். எலியா அங்கு சென்று, நான் சொல்லக்கூடிய இந்த காரியம் நானாக அல்ல, தேவனுடைய திரு சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒரு எச்சரிப்பு என்று சொல்லி அவன் ஆகாப்பினிடத்தில இவ்வாறாக அவன் சொல்லுகின்றான். இந்த வருஷங்களில் பனியும் மழையும் உன்னுடைய தேசத்தில் இருக்காது. இந்த வருஷங்களில் தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட காலவரையை நியமித்து அந்த காலங்களில் 3 வருஷம் உன்னுடைய தேசத்தில் பனியும் மழையும் இருக்காது, இயற்கை பொய்த்து போகும் என்ற எச்சரிப்பை ஆகாப்பிற்கு எலியா கொடுத்தான். அந்த தேசத்தில் மழையும் பனியும் இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தைகளை இது இதுவாக இருக்கும் என்று அவனுடைய சமூகத்தில் சொல்லக்கூடிய எலியாவும் அங்கு ஏற்படக்கூடிய அந்த இயற்கையின் மழை பொய்யாமைக்கும் பனி பொழியாமல் இருப்பதற்கும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கும் இவனும் பங்காகி போவான் என்பதற்காக அந்த தாக்கத்திலிருந்து, அந்த பஞ்சத்தின் தாக்கத்திலிருந்து அவனை விடுவிப்பதற்காக தேவன் அவனிடத்துல என்ன சொல்லுகின்றார்? அந்த அதிகாரத்தின் 1வது வசனத்துல, இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி செல். இந்த வேதத்தின் பகுதியில் ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹியர் டு தேர் காட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இங்கிருந்து அங்கு என்று சொல்லக்கூடிய தேவனுடைய அந்த வழிநடத்துதலை நாம் இந்த வேத பகுதியிலே காண இருக்கின்றோம். ஹியர் டு தேர் காட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இவ்விடம் விட்டு நீ என்ன செய், அவ்விடம் செல். இதுதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய இடம். இவ்விடம் என்பது அவன் இப்பொழுது எங்கு இருக்கின்றானோ அவ்விடம். இவ்விடம் என்பது எலியா தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு எச்சரித்த அந்த அவருடைய அந்த தாக்கத்திற்கு
தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனும் அங்கு இருக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இவ்விடம் என்பது பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு இடம். ஆகவே கர்த்தராகிய தேவன் அவனிடத்தில் என்ன சொல்கிறார்? இந்த பாதிப்பை சந்திக்கக்கூடிய இடத்தில் நீ இராமல் நீ இவ்விடம் இருந்து அவ்விடத்திற்கு செல். You go to the other place. தேவனுக்கு பிரியமானவர்களே, a place of abundance. ராஜ சமூகம், செழிப்பான ஒரு தேசம். There was a blessings of abundance. இது மேலான இடத்தில் இன்னும் சில வருடங்களுக்கு நீ பார்க்கக்கூடிய இந்த செழிப்பு இல்லாமல் போகும். ஆகவே அந்த விளைவுகளை நீ சந்திக்காமல் இருப்பதற்கு நீ என்ன செய்ய? இந்த இடத்திலிருந்து நான் காண்பிக்கக்கூடிய இடத்திற்கு போ. From here to there. It is a place of Elijah who is going to meet with the consequences of what God said. தேவன் என்ன காரியத்தை அந்த ஆகாப்பிடத்தில் சொல்லும்படியாக சொன்னாரோ அந்த விளைவுகளுக்கு உட்பட்டு இங்கு இந்த எலியாவும் காணப்பட்டான். எந்த இடத்தில் பனியும் மழையும் இன்னும் 3 வருடங்களுக்கு இருக்காது என்று அவனால் உரைக்கப்பட்ட, அவனால் சபிக்கப்பட்ட அந்த இடத்தில் இப்பொழுது எலியா இருக்கிறார். ஆகவே தேவன் அவனிடத்தில் இடைப்படுகின்றார். ஒருவேளை தேவன் அவனிடத்தில் இடைப்படாமல் போயிருப்பார் என்றால் அங்கு அந்த தேசம் சந்தித்த, அங்கு அந்த ராஜா சந்தித்த அதே விளைவுகளை தேவனுடைய பிள்ளையாகிய இவனும் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? சந்தித்திருக்க வேண்டும். அதற்கு தேவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இங்குதான் அவர் from here to there என்ற ஸ்ட்ராட்டஜியை உபயோகிக்கின்றார். இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு, நீ இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நான் காட்டக்கூடிய இடத்திற்கு நீ செல். தேவன் அவனிடத்தில் ஒரு இடத்தை குறித்து சொல்லுகின்றார். God has prepared a place for him so that he will not be affected by what he said to Ahab. அவன் ஆகாப்பினிடத்தில் கூறிய அந்த காரியங்களின் விளைவு இவனை தாக்காமல் இருப்பதற்காக இங்கு தேவன் அவரிடத்தில் என்ன சொல்லுகின்றார்? நீ நான் காண்பிக்கும் அல்லது இந்த இடத்திலிருந்து நீ அந்த இடத்திற்கு போ. You go from here to there. He is using the strategy of here to there principle. அவர் அனுப்பக்கூடிய அங்கு அல்லது அந்த இடம் தேவனுடைய பிள்ளைகளே, it's a place of flowing waters. மழையினாலும் பனியினாலும் எந்த பாதிப்பை தேசத்தில் ஏற்படுத்த முடியுமோ அந்த பாதிப்பிற்கு தன்னுடைய பிள்ளையை அவர் இடம் கொடாமல், அந்த பாதிப்பு அவனை சந்திக்காமல் இருப்பதற்கு அவர் என்ன செய்யறாரு? He is pointing a place. இவ்விடத்திலிருந்து நீ அவ்விடத்திற்கு போ. From here to there principle. அவ்விடத்தில் என்ன இருக்கின்றது? There is a flowing of water. மழையும் இல்லாமல் பனியும் தேவைப்படாமல் அங்கு என்ன செய்கின்றது? நீர் வரத்து இருக்கின்றது. There is a river. From that river you will be able to sustain. உனக்கு தேவையான அந்த நீர் உனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்படி என்று சொல்லி ஒரு இடத்தை அவனுக்கு காட்டுகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, though there was no rain or dew, that particular place has the resources. அந்த குறிப்பிட்ட இடத்தில் நீர் வரத்திற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கின்றது. ஆகவே தேவன் எலியாவை நோக்கி நீ இங்கிருந்து அங்கே போ. தேவன் காட்டக்கூடிய இடமே place of blessing. தேவன் காட்டக்கூடிய இடமே the place of provision.
தேவன் காட்டக்கூடிய இடமே the place of abundance, refreshment. மழை இல்லாவிடனும் அங்கு ஆறு இருந்தது. ஒரு வழியில் தான் தேவன் நம் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதல்ல. நம்முடைய எண்ணங்களில் நாம் அநேக நேரங்களில் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், இந்த நிலையில் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த நிலையில் இருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் அது எனக்கு ஆசீர்வாதமாக பூரணமாக இருக்கும் என்று நாம் அநேக நேரங்களில் நினைக்கின்றோம். ஆனால் தேவனுக்கு அது அல்ல ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிளெஸிங்ஸ். நம்மை அவர் சந்திக்க வேண்டும் என்றால், நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றால், நம்மை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் நினைப்பது போல் அல்ல. He has his own strategy of blessing us. இந்த நிலையில் இருந்து தான் இப்படித்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதல்ல. அவர் எப்படியும் நம்மை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அந்த மாற்று வழியின் ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அவர் இங்கிருந்து நீ அங்கு செல் என்று சொல்வார் என்றால் நீ இங்கிருந்து அங்கு செல்ல வேண்டும். That is where he applies the here to there principle. நீ எது இல்லை என்று இந்த இடத்தில் நினைக்கின்றாயோ அது தேவன் காட்டக்கூடிய அந்த இடத்தில் இருக்கும். நீ புசிக்க உணவு இருக்கும், நீ பருக நீர் இருக்கும். இங்கு எலியாவை ஆகாப்பினுடைய அந்த இடத்திலிருந்து தேவனால் மழையும் பனியும் வராது என்று சொல்லக்கூடிய அந்த சாபத்திலிருந்து நீ வெளியில் வா. நீ வெளியில் வந்து நான் காட்டக்கூடிய இடத்துக்கு சென்றால் அங்கு உனக்கு என்ன இருக்கும்? நீர் இருக்கும் பருகுவதற்கு. யோசிக்கிறாங்க, நீர் மாத்திரம் போதுமா? How about my food? What am I going to eat? நான் என்ன புசிக்க போகின்றேன்? அப்பொழுது தேவன் அவன் புசிப்பதற்கான ஒரு 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 அரேஞ்ச்மெண்டை அவர் செய்கின்றார். வாட் இஸ் தி அரேஞ்ச்மெண்ட்? தேவனுக்கு பிரியமானவர்களே, பெக்யூலியர் அரேஞ்ச்மெண்ட். உணவு. இந்த உணவை யார் கொண்டு வந்து உனக்கு கொடுக்க போகின்றார்? ஒரு காகம். பொதுவாக காகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னவென்றால் அது மனிதனுடைய கரங்களில் இருந்து உணவை திருடிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு பறவை. அந்த காகம் உனக்கு என்ன செய்யும்? ஒரு நாளுக்கு 2 வேளை, காலையிலும் மாலையிலும் உனக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து என்ன செய்யும்? கொடுக்கும். He was feeding him in a very peculiar way. அவன் எதிர்பார்க்காத ஒரு நிலையில் அவன் சந்திக்க வேண்டிய அந்த உணவு பிரச்சனையை சந்திப்பதற்கு தேவன் எதை வைத்து அந்த உணவை கொடுக்க கூடாதோ அதை வைத்து கொடுக்கின்றார். எதை வைத்து அவர் கொடுக்க உணவு வந்து சேர முடியாதோ அந்த காகத்தை வைத்து அவர் என்ன செய்கிறார்? அந்த உணவை அவனுக்கு அவர் கொடுக்கின்றார். He was doing very, very well. He had water to drink, food to eat, and to place to rest. இருக்க இடமும் பருக நீரும் புசிக்க ஆகாரமும் ஒரு குறைவும் இன்றி. ஒருவேளை அவன் அங்கு அந்த தேசத்தில் ஆகாப்பினோடு இருந்திருப்பான் என்றால் அவர்கள் படக்கூடிய அவதிகளை இவன் பற்றிருக்கக்கூடும். அந்த அவதிகளை இவன் படக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக தேவன் அவனை பிரித்து எடுத்து அவன்கிட்ட சொல்றாரு, நீ இவ்விடத்தை விட்டு அவ்விடம் செல். God is using his strategy of from here to there. அவன் அங்கு சென்றது நிமித்தம் அவன் நன்றாக போஷிக்கப்பட்டு சமாதானத்தோடு அங்கிருந்தான். இன்னொரு காரியத்தை இந்த பகுதியில் நான் பார்த்தேன். இப்பொழுது அவன் எந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் என்று நினைத்தானோ, எந்த இடத்தில் மழையும் பனியும் இல்லாமல் நீர் வரத்து இருக்கின்றது என்று அவன் நினைத்தானோ, அந்த நீர் வரத்தை கொண்டு வரக்கூடிய கிரேத் என்று சொல்லக்கூடிய அந்த ஓடை வற்றி போனது. All of a sudden, crow stopped bringing
food to him. ஓடையினுடைய அந்த நீரும் வற்றி போனது. அந்த காகம், அனுதினமும் வரக்கூடிய காகமும் என்ன செய்தது? அந்த ஆகாரத்தை கொண்டு வருவதை நிறுத்தி கொண்டது. அங்கு என்ன பிரச்சனை அவனுக்கு இருந்து அவன் இங்கு வந்தானோ, அங்கிருந்த பிரச்சனை இப்பொழுது அவனுக்கு இங்கும் வந்துவிட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, the place of abundance will become many a times a place of scarcity. What is God's next strategy? தேவன் அவரிடத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகின்றார். The here to there principle அவன் ஃபாலோ பண்ணி அதை இங்கிருந்து அங்கே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரின்சிபிளை அவன் ஏற்று இங்கு வந்திருக்கும் பொழுது இப்பொழுது என்ன சொல்றார்? He is teaching him another principle. என்ன பிரின்சிபிள்? You must keep moving. You must keep moving. அங்கிருந்து இங்கு வந்தாய், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை மறுபடியும் இங்கு வரும் என்றால் நீ இங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். அதான் டிவைன் பிரின்சிபிள். யூ மஸ்ட் கீப் மூவிங். தேவன் எலியாவிடம் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்திற்கு நீ என்ன செய்? செல். From here to there, the second time God is sending him. இரண்டாம் முறையாக தேவன் ஒரு இடத்திலிருந்து அவனை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தவர் இப்போது அந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்லுகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, the year become there. அவன் இந்த கிரியத் என்று சொல்லக்கூடிய அந்த ஓடை என்றையிலே வந்த அந்த here has become there. ஆகாப்பின் உன்னுடைய அனுபவம், அந்த இடத்தில் இருந்த அனுபவம் இந்த இடத்திற்கு அது என்ன செய்தது? வந்துவிட்டது. தேவன் மறுபடியும் எலியாவின் இடத்துல நீ எழுந்து இங்கிருந்து அங்கு போ. The condition of year has become there. நீ இருக்கக்கூடிய இடம் நீ இருந்த இடத்தை போன்று ஆகிவிட்டது. ஆகவே நீ இருக்க வேண்டிய இடத்தை நான் உனக்கு காண்பிக்கின்றேன், நீ அந்த இடத்திற்கு போ என்று மற்றொரு இடத்தை அவர் சொல்லுகின்றார். நீ எங்க போ? சாரிபாத்திற்கு போ. இப்போது தேவன் அவனுக்கு மற்றுமோர் அந்த இடத்தை காட்டுகின்றார். He showing him an other place. அந்த இடத்தின் சிறப்பு என்ன? இந்த காகத்தை போன்ற சிறப்பு தான். காகம் was a peculiar bird and the food was provided to him in a very peculiar way. வித்தியாசமான சூழ்நிலையில், வித்தியாசமான ஒரு பறவை மூலமாக, வித்தியாசமான நிலையில் அவன் போஷிக்கப்பட்டதை போன்று இப்போது அடுத்த இடத்துல ஒரு விதவை, விடோ, தன்னையும் தன்னுடைய பிள்ளையையும் அந்நாளினுடைய ஆகாரத்தை புசித்து அதற்கு பிறகு மரித்து விட வேண்டும் என்று நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விதவை. வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அங்கு அவனை அனுப்புகின்றார். There was already a scarcity. There was already a problem of food. The one who is there where Elijah was sent is facing already a problem of food. உணவை குறித்த ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவன் புசித்து சந்தோஷமாக இருக்கும்படியாக அனுப்புகின்றார். யாரிடத்தில்? ஒரு விதவையின் இடத்தில். அன்றைய நாளின் அந்த போஷாக்கை, உணவை புசித்து மரிக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்திற்கு, இடத்திற்கு, விதவையின் இடத்திற்கு அவர் அனுப்புகின்றார். அவர் சொல்றார், ஒரு பிடி மாவும் ஒரு கலசத்துல கொஞ்சம் எண்ணெயா இருக்கு, அதை நாங்கள் புசித்து நானும் என்னுடைய பிள்ளை என்ன செய்யணும்? மரிப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றோம். We are almost dying of food. எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த உணவு எங்களிடத்தில் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த வேளை
எதை புசிப்போம் என்பதை குறித்த மிகுந்த பாரம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். The provision that I have is very meager. நான் என்னண்டை வைத்திருக்கக்கூடிய அந்த உணவு ஒருவேளை சாப்பிட்டு நாங்கள் மறுவேளை அது இல்லாததினால் மரிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். என்ன ஒரு சூழல் இந்த எலியாவிற்கு! From Ahab's palace to widow, from Ahab's palace to Raven's care, and from Raven's care to widow's house. அரண்மனையிலிருந்து அவன் என்ன செய்கின்றான்? இந்த கேரேத் என்று சொல்லக்கூடிய ஆற்றண்டையில் காகத்தின் பாதுகாப்பிற்குள் வருகின்றான். இப்பொழுது காகத்தின் பாதுகாப்பில் இருந்து அவன் வெளியில் வந்து ஒரு விதவையின் வீட்டிற்கு அவன் செல்லும்படியாக தேவன் அவனை பண்ணிக்கின்றார். He was led in a very peculiar way. In a very peculiar way. அரண்மனையில் ஆகாப்புக்கு முன்பாக நின்ற எலியாவை பஞ்சத்தில் ஒரு விதவை வீட்டில் அவளுக்கு முன்பாக அவனை நிற்க செய்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, முதலில் ஒரு காகத்தோடு இணைத்த எலியாவை இப்பொழுது விதவையோடு அவர் இணைக்கின்றார். அரண்மனையில் பஞ்சத்தினால் மழை இல்லாத நிலையில் இருந்த பொழுது எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த அவர் இப்பொழுது பஞ்சமின்றி எலியாவை பஞ்சம் தீர்க்கும் வரை, அந்த பஞ்சம் தீரும் வரை அவர் என்ன செய்யறாரு? போஷிக்கின்றார். அவர் அவனை பஞ்சம் தீரும் வரை போஷிப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு இடம் விதவையின் இடம். அடுத்த வேளை தனக்கு உணவு இல்லை என்று சொல்லி ஏங்கக்கூடிய ஒரு இடத்திற்கு இவனை என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். 17வது அதிகாரம் 1 ராஜாக்களின் புத்தகத்துல அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 15வது வசனம், அவனும் அவளும் அவளுடைய வீட்டாரும் புசித்தார்கள். தேசமெங்கும் பஞ்சம். தேசத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்கின்றார்கள்? பஞ்சத்தினால் வாடி வதங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் இந்த விதவையினுடைய இல்லத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த எலியாவும் அந்த விதவையும் அவளுடைய வீட்டாரும் என்ன செய்தார்கள்? புசித்தார்கள். எப்பொழுது புசித்தார்கள்? உலகம் அல்லது அந்த தேசம், அந்த இடம் பசியினால் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் புசிப்பதற்கு ஏதுவான சூழலை தேவன் அங்கு பாராட்டினார். அவர்களை சுற்றி இருப்பவர்கள் பசியினால் இருந்தார்கள். இங்கு தேவன் எலியாவை மாத்திரமல்ல, தரித்திர சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த விதவையையும் அவனுடைய வீட்டாரையும் அவர் என்ன செய்யறாரு? போஷிக்கின்றார். எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார். அதை ஏன் விதவை மூலம் கொடுத்தார்? எப்பொழுது கொடுத்தார்? ஒருவேளை நம்முடைய மனங்களில் இது நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகாப்பினுடைய அரண்மனையிலிருந்து வெளிப்படக்கூடிய, அங்கிருந்து இங்கு வா என்று சொல்லக்கூடிய இயர் அண்ட் தேர் பிரின்சிபிளை உபயோகித்து அவனை இங்கு அழைத்து வந்தவர் காகத்தினிடத்தில் கொண்டு வந்து விடுகிறார். அங்கிருந்து நீ இப்போது இன்னொரு இடத்திற்கு செல் என்று அவனை அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது அங்கு ஒரு விதவையின் இடத்தில் அவர் கொண்டு செல்லுகின்றார். வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? எலியாவுக்கு தேவன் அப்பம் கொடுத்தார். அதை அவர் ஒரு விதவையின் மூலம் கொடுத்தார். அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன? எப்பொழுதும் கொடுத்தார். எப்பொழுதும் அவர் எப்பொழுது கொடுத்தார்? பஞ்சத்தில் கொடுத்தார். That is where God stands before us. அவர் நம்மை போஷிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அந்த போஷாக்கு எப்பொழுது நமக்கு வரும் என்றால், உலகம் முழுவதும் பஞ்சத்தினால் துவண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் உங்களையும் என்னையும் என்ன செய்கின்றாரு? போஷிக்கிறார். அவருடைய போஷிப்பு பஞ்சத்தில், சாதாரண நாட்களில் அல்ல, எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்களில் அல்ல, எதுவுமே கிடைக்காத ஒரு நாட்களில் அவர் என்ன செய்யறார்? நமக்கு
அந்த பஞ்சத்தில் அப்பம் கொடுக்கின்றார். இரண்டாவது என்ன ஒரு ஆசீர்வாதம், அந்த அப்பத்தை பஞ்சம் தீரும் வரை கொடுக்கின்றார். பஞ்சத்தில் அவர் நம்மை போஷிக்கின்றார். அந்த போஷாக்கு எவ்வளவு நாட்கள் என்றால் அந்த பஞ்சம் முடியும் வரை. அளவீடு என்ன? பஞ்சத்தில் எல்லோரும் பசியுற்று இருக்கக்கூடிய நாட்களில், எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே என்று அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்களில் பஞ்சத்தில் அவர் போஷிக்கின்றார். எவ்வளவு தூரம் போஷிக்கின்றார், எவ்வளவு நாட்கள் போஷிக்கின்றார் என்ற பாதியில் உற்று விடுவது அல்ல. அவர் பஞ்சம் தீரும் வரை அந்த வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. மழை பொய்த்து போனது ஆகாப்பின் அரண்மனை. அங்கிருந்து அவரை அவர் வெளியில் கொண்டு வருகின்றார். காகம், ஓடை, அற்பமான ஒரு நிலையாக இருந்தாலும் அவன் பூர்ணமாக அங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் நீருக்காக, அவனை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் அந்த இயற்கையின் அந்த சீற்றத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பஞ்சத்தில் அவர்கள் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஓடையை காட்டினார், காகத்தை காட்டினார். காகத்தின் மூலமாக அவனுக்கு போஷாக்கை காட்டினார். இப்போது இங்கு சாரிபாத்தில இந்த விதவையின் வீடாக அது இருந்தாலும் அடுத்த வேலை என்ன முன்போம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவர்கள் மிகவும் பின்னோக்கி இருந்தாலும் தேவன் அவர்களை வைத்து அவனை போஷித்தார். அவனை போஷிக்கும் பொழுது அவனோடு சேர்ந்து அவளையும் அவளுடைய வில்லத்தாரையும் போஷித்தார். எவ்வளவு தூரத்திற்கு போஷித்தார்? அந்த பஞ்சம் தீரும் வரை போஷித்தார். இப்பொழுது அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடம், from here to there and from there to some other place. He is taking them one place after another place. ஆகாப்பினிடத்திலிருந்து கீரியாத்திற்கு கொண்டு வருகிறார். கீரியாத்திலிருந்து சாரிபாத்துக்கு கொண்டு வருகின்றார். அதோடு அங்கு நின்று விடவில்லை. இப்பொழுது அவனை இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லுகின்றார். என்ற இடம், he was taken to the next level of his life. This level was possible only because the way or the route that he has passed through. இவர் இப்போது ஒரு மேலான உயர்வான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்கின்றார். அந்த உயர்வான இடத்திற்கு அவன் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு இருக்க வேண்டிய அனுபவம் அவன் கடந்து வந்த அனுபவங்களாக இருந்ததினால், இந்த இரண்டு அனுபவங்களை அவன் கடந்து வந்ததினால் இங்கு தேவன் அவனை என்ன செய்கிறார்? ஒரு மேலான அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வருகின்றார். என்ன மேலான அனுபவம்? தேவனுக்காக நிற்கக்கூடிய அனுபவம். இந்த இரண்டு சம்பவங்களிலும் அவன் தேவனை அதிகமாக அறிந்து கொண்டான், அதிகமாக அனுபவித்தான். அவருடைய வழிநடத்துதல், அவருடைய போஷாக்கு, இவை அனைத்தையும் அவன் நன்றாக தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தவனாக, அனுபவித்தவனாக, அதை கடந்து வரக்கூடிய நிலையில அவன் பெற்றிருக்கக்கூடிய அந்த தகுதி அவனில் இருந்ததுனால அவன் என்ன செய்யறாரு? இன்னொரு மேலான அனுபவத்திற்குள்ளாக கொடுத்தார். From there to here and from here to there. He is using the same principle. தேவனுக்கு பிரியமானவர்களே, we must keep moving. நாம் தொடர்ந்து கடந்து செல்பவர்களாக, அனுபவங்களை பெற்றவர்களாக, அந்த இடத்தில் இருப்பவர்களாக அல்ல, நாம் அந்த அனுபவங்களை பெற்றவர்களாக மேல் நோக்கி செல்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். என்ன, இங்கு அவனுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றார். அந்த அந்த மலைக்கு, எந்த மலைக்கு? கர்மேல் மலைக்கு. கர்மேல் மலையினுடைய அனுபவத்திற்குள்ளாக அவனை என்ன செய்கின்றார்? எடுத்து செல்லுகின்றார். அங்க என்ன அனுபவம்? He is standing for the Lord. அவன் தேவனுக்காக நிற்கக்கூடிய பலனும்
தேவனுக்காக நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து சாதிக்க வேண்டும் என்ற அந்த தைரியமும் எப்பொழுது வந்தது என்றால், இந்த 2 அனுபவங்களை அவன் கடந்து வரும் பொழுதுதான். இல்லாத நிலையில் போஷிக்கப்பட்டேன். எல்லோரும் பசியிட்டு இருக்கும் பொழுது நான் என்ன செய்கின்றேன்? தேவனால் போஷிக்கப்பட்டேன். அவன் போஷிக்கப்பட்ட இடங்கள், போஷிக்கப்படும்படியாக எடுத்துக்கொண்ட நபர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களே அற்பமாக இருந்தாலும் அவர்களுக்கு போஷிக்க பரலோகம் தெரிந்து கொண்ட இடம் அதுவாக இருந்ததினால் அவன் நிறைவாக போஷிக்கப்பட்டான். அந்த 2 அனுபவங்கள் வாயிலாக அவன் கடந்து வந்ததனால் தான் தேவனுக்காக நிற்க வேண்டும் என்ற ஒரு தைரியம் அவனுடைய உள்ளத்தில் எழுந்தது. அந்த தைரியம் எதுவாக இருந்தது என்றால், அந்த பாகாலை நமஸ்கரிக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசிகள் 450 பேர்களுக்கு எதிராக அவன் நின்று, என் தேவன் தான் யாரு? எல்லோரையும் காக்கக்கூடியவர், ஜீவனுள்ள தேவன். He is living. ஜீவனுள்ள தேவன், எங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவன். உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் எங்களை போஷிக்கக்கூடிய ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர் அந்த தேவன். அந்த தேவனுக்காக நான் நிற்கின்றேன். He has learned him. He has experienced him. Now he is standing for him. 450 அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு மத்தியில் அவன் நின்று, இவர்தான் ஜீவனுள்ள தேவன். ஏனென்றால் நான் கடந்து வந்த பாதையில அவர் என்னவெல்லாம் எனக்கு செய்தாரோ அதை நான் பெறுவதற்கு அவர் பாராட்டிய தயவு பெரிதாக இருந்தமையினால் நான் அவருக்காக என்ன செய்றேன்? நிற்கிறேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு பலனை பெற வேண்டும் என்றால், நாம் கடந்து வரக்கூடிய பாதையில தேவன் எங்கெல்லாம் நம்மை வழிநடத்தும்படியாக நம்முடைய கரம் பற்றி அடைத்து செல்லுகின்றாரோ அங்கெல்லாம் நாம் என்ன செய்யணும்? கடந்து அவரை பின்பற்றி வர வேண்டும். இப்பொழுது அவன் ஜனங்களிடத்துல பேசுகிறான். அந்த அனுபவத்துல அந்த மலையில, கர்மேல் மலையில அந்த அனுபவத்தில் அவன் பேசுறான். ஜனங்களுக்கு என்ன சொன்னா, நீங்கள் எதுவரைக்கும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நீங்கள் நடப்பீர்கள். அநேக நேரங்கள்ல நீங்க தேவனை விட்டு விடுறீங்க. அநேக நேரங்களில் யாரை பிடிக்க கூடாதோ அவனை பிடித்துக் கொள்கின்றீர்கள். பாகாலுக்கும் உங்களுடைய தலைகளை சாய்க்கின்றீர்கள், தேவனுக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? எவ்வளவு காலம் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி உங்களால் நடக்க முடியும்? ஒன்று தேவன் என்றால் தேவனுக்காக நில்லுங்கள், பாகால் என்றால் பாகாலுக்காக நில்லுங்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சவால் விடக்கூடிய தைரியம் அவனுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? அந்த 2 இடங்களை இங்கிருந்து அங்கே, இந்த ஹியர் டு தேர் பிரின்சிபல்ல கடவுள் அவனை தேவன் வழி நடத்தினார் இல்லையா, அங்கிருந்து அவனுக்கு வந்த தைரியம் அது. கேரித் ஆற்றண்டையில மோஸ்ட் அன்யூஷுவல் ஃபுட, மோஸ்ட் அன்யூஷுவல் வேல, மோஸ்ட் அன்யூஷுவல் பேர்டை கொண்டு அவனுக்கு என்ன செஞ்சாரு? பாராட்டினார். சாரிபாத் அனுபவத்துல அந்த விதவை வீட்டுல எண்ணெயும் மாவும் குறையாதவர் காத்து பஞ்சம் தீரும் வரை அவனை போஷித்தார். இன்றைய நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வணக்கம். தேவன் பாராட்டக்கூடிய செய்தி இதுதான். தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்துவார். All that we have to do is to follow his principle, here to their principle. இவ்விடம் விட்டு அவ்விடம் செல் என்று சொல்லக்கூடிய அந்த பிரின்சிபல். அவர் அப்படி சொல்லும் பொழுது நாம் என்ன செய்யணும்? அவருடைய கரத்தை பற்றி கொண்டு, ஆம் தேவனே நான் வருகிறேன். இந்த வருஷத்துல கடைசி மாதத்துல நாம வந்துட்டோம். தேவன் நம்முடைய கரத்தை பற்றி அடைத்து வந்து விட்டார். இன்றைக்கு தேவன் நம்மிடமாக அதைத்தான் சொல்லுகின்றார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று தேர்வு செய்து வைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கின்றார், எலியாவை போன்று. அப்படி அவர் தேர்வு செய்து வைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை நாம் கடந்து செல்வதற்கு, அவர் எங்கிருந்து நம்மை எங்கு கொண்டு சென்றாலும் அந்த இடத்திற்கு போவதற்கு நாம் அவரை ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த அனுபவத்தின் வாயிலாக அவர் நம்மை அழைத்து சென்றாலும்
அந்த அனுபவத்தின் வாயிலாக நாம் கடந்து செல்வதற்கு நம்முடைய கரங்களை நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய கரத்தில் கொடுத்து அவர் செல்லக்கூடிய இடங்களுக்கு நாம் செல்லும் வண்ணமாக அவருடைய தூய பாதத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதைத்தான் தேவன் இந்த நாளில் எதிர்பார்க்கின்றார். புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்கின்றோம். இந்த வருஷம் இன்னொரு 30 நாள்ல முடிய போகுது. ஒரு புதிய வருஷத்தை நாம் காண இருக்கின்றோம். அந்த வருஷத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கும் இந்த ஹியர் டு தேர் பிரின்சிபிள தேவன் நமக்கு முழுவதாக வைக்கின்றார். இங்கிருந்து அங்கே, எங்கிருந்து நம்மை எங்கே கொண்டு சென்றாலும் நம்முடைய கரம் அவருடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கின்றார். அப்படி நம்முடைய கரம் அவருடைய கரத்தோடு இருக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துகின்றார். அவர் எப்படி நம்மை போஷிக்கப் போகின்றார் என்பது வேறு விஷயம். எப்படியும் நம்மை போஷிப்பார். எவற்றையெல்லாம் நாம் இது போஷாக்குக்கு உகந்தது அல்ல என்று உலக பிரகாரமாக நாம் நினைக்கின்றோமோ அவற்றின் மூலமாக இந்த உலகம் கொடுக்க முடியாத போஷாக்கை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வாஞ்சிக்கின்றார். சாரிபாத் விதவையை போன்று, அந்த காகத்தை போன்று தேவன் நம்மை வழிநடத்த இந்த நாளில் நம்முடைய சமூகத்துல அவர் நிற்கின்றார். அவருடைய கரம் பற்றி நாம் கடந்து செல்வோமா? தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, இந்த பரிசுத்தமான உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கு நீர் பாராட்டிய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் எங்கள் அன்பின் தெய்வத்தினுடைய திருப்பாதத்தண்டையிலே நாங்கள் இந்த மாதத்தின் துவக்க வேளையிலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. 11 மாதங்கள் நீர் எங்களை உடைய கரத்தில் தாங்கி ஏந்தி அநேக பல விக்கனங்களுக்கு எங்களை நாங்கள் தப்புவித்து இதோ இந்த 12வது மாதத்தை இந்த வருஷத்தில் நாங்கள் காணும்படியாக நீர் செய்தது மாபெரும் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எவ்வளவு காரியங்களை நாங்கள் கடந்து வந்தோம், எப்படியெல்லாம் கடந்து வந்தோம் என்பதை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உம்முடைய அற்புதமான வழிநடத்துதல் எவ்வளவு பெரிதாக இருந்தது என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது அதே வழிநடத்துதல் முன்னிலும் அதிகமான நிலையில் எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாங்கள் முன்னிலும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட போகின்றோம் என்ற வாஞ்சையோடு நம்பிக்கையோடு விசுவாசித்து உங்களுடைய திருக்கரத்தை நாங்கள் பற்றியவர்களாக இந்த நேரத்தில் இருக்கின்றோம். எங்களை இந்த மாதத்தின் வழியாக அடைத்து செல்லும். நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றியறலாம். உம்முடைய கிருபை தயவு வழிநடத்தல் இந்த வாதம் முழுவதும் எங்களோடு இருக்க போவதற்காக உமக்கு நன்றியும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, வழிநடத்துகிறோம். இந்த செய்தியை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் வைக்கணும். தேவைகளை சந்தித்தரலாம். எப்படியாக எலியாவை நீர் போஷித்தீரோ அதே அவ்வாறாக, எப்படியாக எலியாவை நீர் வழிநடத்தினீரோ அவ்வாறாக, அந்த எலியா எவ்வாறு பலம் பொருந்தியவனாக அந்த அனுபவத்தின் வாயிலாக கடந்து சென்று அங்கு உமக்கு விரோதமாக நின்று 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெற்றி சிறந்தானோ அந்த வெற்றியை பெரும் அளவிற்கு நீர் எங்களை வழிநடத்தும்படியாக உடைய திரு சமூகத்திலே உடைய பாத்திரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த புதிய மாதத்தை நீர்களுக்கு ஆசீர்வதித்தாரோம். இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நிமிஷத்தையும் நொடி பொழுதையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரோம். நாங்கள் உமக்காகவே உழைக்கவும் பிழைக்கவும் நீர் எங்களுக்கு இரக்கத்தின் தயவையும் பாராட்டியறோம். இந்த அருமையான செய்தியை அங்கு இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளோடும் தேவரீர் தாமே அவர்களுடைய அனுபவங்களோடும் அவருடைய தேவைகளோடும் நீர் இருந்து நீர் அவர்களுக்கு போதுமானவராகவும் சமீபராகவும் சகாயராக வந்து வியாதி பிணிகளிலிருந்தும் உங்கள் நெருக்கடிகளிலிருந்தும் விடுதலையை பாராட்டி உங்களுடைய நன்மையினால் போஷித்தருளும்படியாக உடைய பாத்தில போடுகின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். உங்களுடைய தூய சமூகத்தில் எங்களை படைக்கின்றோம். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.